வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு முருங்கைக்கீரை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை ரசம் பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காயை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 10 பல் பூண்டு, 2 தக்காளி, 5 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. புளி நல்லா ஊறினதும் அதை கரைச்சி புளி தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். வேக வச்ச முருங்கைக்காய் தண்ணியை நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி கூட வடிகட்டிக்க போகிறோம். மீதம் இருக்கும் காய் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. இதை நீங்கள் மேஷர் யூஸ் பண்ணியும் கடைஞ்சிக்கலாம் அல்லது மத்து யூஸ் பண்ணியும் கடைஞ்சிக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற முருங்கைக்காய் தண்ணியை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணி கூட கலந்துடுங்க. ரசப்பொடி பண்ணுறதுக்கு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நுணுக்கிக்கோங்க. மிளகு நுணுங்கினதும் 3 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், சிறிதளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற ரசப்பொடியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கினதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணி, முருங்கைக்காய் தண்ணி, அதையும் இது கூட சேர்த்து கொதிக்க விடுறோம். ரசம் நல்லா நுரைச்சி வந்ததும் பொடிதாக நறுக்கிய கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம். மிக மிக சுவையான முருங்கைக்காய் ரசம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.